ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு 23,550 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பாசிட்டிவ் ஓப்பனை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நம்ம 23,460 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். ஸோ இதுல எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேல இருக்கிறாங்களா இல்லைன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகவும் சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தா டவுன் ட்ரெண்ட் ஆகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யும், இருக்கும். சரி, ஸோ இதுல நம்மளுக்கு R1 நேற்று கிடைச்சது 23,675 அப்படின்ற லெவலும், R2 23,726 அப்படின்ற லெவலும் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி S1 23,234, S2 23,177 அப்படின்ற லெவல் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுப்போம். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம எடுப்போம். ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இருந்து நம்ம கால் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம கூட்ட போறோம், புட் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ண போறோம். அது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. அது நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள். அதாவது நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராடலாகவும், டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிளாகவும் இருக்கும். டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைக்னா என்ன, நம்மளுக்கு இதுல இருந்து ஓடிஎம் 100 பாயிண்ட் நம்ம ஓடிஎம் எடுக்க போறோம். நம்மளுக்கு ஏன் 100 பாயிண்ட் எடுக்கிறோம், நம்ம ஏன் நம்ம 200 பாயிண்ட்லாம் எடுக்கக்கூடாதா ப்ரோ, 50 பாயிண்ட் எடுக்கக்கூடாதா, 150 பாயிண்ட்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 to 200 அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு ரெகுலரா. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 100 பாயிண்ட் அப்படின்றது நம்ம இதுலேருந்து தள்ளி எடுக்கிறோம். இதுலேருந்து தள்ளி நம்ம 100 பாயிண்ட், அதே மாதிரி இதுலேருந்து தள்ளி நம்ம 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஓடிஎம் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 200 பாயிண்ட் ரேஞ்ச் என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அப்போ நம்மளுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச் மட்டும் தான் நம்மளுக்கு மூவ்மெண்டம் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்சுக்கான ஒரு இதை தான் எடுத்திருக்கோம், வேல்யூ தான் எடுத்திருக்கோம். பட் ஆனால் இதுல இருந்து நீங்க இந்த S1ல இருந்து R1க்கு பார்க்கும்பொழுது எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு பாருங்க, நம்மளுக்கு அது வித்தியாசமாகும். சரியா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இந்த R1 வர நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 200 பாயிண்ட்டுக்கான இதுல ரேஞ்ச் எடுத்திருக்கோம். சரியா? அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கு தள்ளி இப்போ 23,700 வைங்களேன். 23,700னா இதுக்கு கால் ஆப்ஷனோட ஓடிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,800. அப்ப அந்த 23,800 125 வருதுங்களா? ஸோ அதை என்ன பண்ணணும், இதுல இருந்து கூட்டணும். இதுல இருந்து கூட்டணும் அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இதுல நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இது நம்மளுக்கு நாளைக்குள்ளதுக்காக சொல்றேன். இது நம்ம நேத்து எடுத்தது. ஓகேங்களா? நான் புரியுறதுக்காக இதை எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இருக்கேன். நம்மளுக்கு நீங்க கூட்டி பார்த்துட்டு இந்த வேல்யூ எனக்கு வரலையே ப்ரோ, தப்பா வருது அப்படின்னு சொல்லாதீங்க. இது நம்மளுக்கு நாளைக்கு உண்டான வேல்யூ, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இன்னைக்கு எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அது நம்மளுக்கு இதை கூட்டி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் வேல்யூ வருதா அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த 23,700 பேஸ் பண்ணி நம்ம இதை ஏடிஎம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷன் வேணும். புட் ஆப்ஷன் அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 23,600. அப்போ இதோட க்ளோசிங் நம்மளுக்கு 134. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட மைனஸ் பண்ணணும். இதோட மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்மளுக்கு S2 இருக்கும். சரிங்களா? S2 அண்ட் R2 நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிளாகவும், S1 அண்ட் R1 நம்மளுக்கு ஸ்ட்ராடலாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் நிறைய பேர் டவுட் கேட்டுறீங்க. ஸோ அதனால ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கேப் அப் ஆனாலோ கேப் டவுன் ஆனாலோ நம்ம எப்படி அதை லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் நான் டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே,
அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டரும் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நம்ம இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, R1 அண்ட் S1 வர்ற இண்டிகேட்டர்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சிந்தட்டிக் ஃபீச்சரும் வரும். அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அது ஆடட் ப்ரீமியம் கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோட வீடியோவும் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துட்டு அந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 23,550 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,600 கூட என்ன செய்யல போகல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தாங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரை வந்துட்டு நம்மளுக்கு அகைன் மேலே போயிட்டு ரெண்டாவது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் என்ன செய்யலைங்க, நிலை பெறல. நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு 11 மணிக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்திலேயே ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து ஒரு மணி நேரத்திலேயே கொடுத்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 போய் ரீச் ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மூமெண்டமா வந்து என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. சரிங்களா, R1 வரைக்கும் போயிருக்கு. R1 டு R2வும் போயிருக்காங்க. பட் R2க்கு மேல போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் தான், ரொம்ப ஸ்லோ மூமெண்டமா வந்து இருந்தாங்க மார்க்கெட். நம்மளுக்கு இந்த ஒரு மணி நேரத்துல நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்தது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரீமியத்தோட தான் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த பிரீமியத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு டைரக்ஷன் அப்படின்றது கரெக்டா வந்து தெரியும். ஸோ இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 23,550 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் எடுத்திருந்தோம். இது ஏடிஎம் இருந்ததுனால. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு காலையில என்ன இருக்கிறாங்க மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் வந்து எடுத்துட்டு ஸோ இதுல தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், லெவல்ஸையும் நம்ம வந்து கொடுத்திருந்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கீழேயும் கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலேயும் இருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இவங்க மிட் லெவலுக்கு மேலேயும் நம்மளுக்கு நடைபெறல. அதே மாதிரி புட் ஆப்ஷன் அப்படின்றது இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழேயும் வந்து என்ன செய்யல, நடைபெறல. அங்கேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் கொடுத்து என்ன பண்றாங்க, ரெண்டாவது மீட்டிங் நடந்து புட் ஆப்ஷன் அப்படின்றது எங்க வரைக்கும் வராங்கன்னா நம்மளோட லெவல் இந்த 245 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க, வராங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று எடுத்தது தான். சரிங்களா, நேற்று வீடியோல நம்ம கொடுத்த லெவல்ஸ் தான் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு. அதே மாதிரி இந்த 245 196 அப்படின்ற லெவல் வந்து நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுக்கறது. இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா, அதுல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அது வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா, ரெண்டாவது மீட்டிங் நடக்குது. பட் ஆனா என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் இந்த தடவை டாமினேட் பண்ணல. சரிங்களா, டாமினேட் பண்ணாம என்ன பண்றாங்க, மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுது. யார் ரிவர்சல் ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் வந்து ரிவர்சல் ஆகுது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் ரெண்டாவது இங்க தான் வராங்க. ஆனா நம்மளுக்கு என்ன செய்ய முடியலைங்க, இந்த 245 அப்படின்றதுக்கு மேல அவங்களால நிலை பெறவே முடியல புட் ஆப்ஷனால. சரிங்களா, ரெண்டாவது நம்மளுக்கு அகைன் மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. இந்த தடவை நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க. யாரை டாமினேட் பண்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க. மேல வந்துட்டு நம்மளுக்கு அந்த லெவலுக்கு மேலேயே வந்துடுறாங்க. எந்த லெவலுங்க, 196 அப்படின்ற லெவலுக்கு மேல கால் ஆப்ஷன் இருக்கிறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S1க்கு கீழே வந்து வந்துட்டாங்க. சரிங்களா, நம்மளோட S1 174 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு S1 எடுத்திருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு கீழே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அடுத்த லெவலை நோக்கி அவங்க புட் ஆப்ஷன் போறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது மிட் லெவலையும் பிரேக் பண்ணுது, இந்த 245 பிரேக் பண்ணுது. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. சரிங்களா, R1ல இருந்து அடுத்து நம்மளுக்கு ஸ்லோ மூவ்மெண்டமா இருந்தாலும் நம்மளுக்கு R2 வர என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து போக முடியல. அங்கேயே இருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு இந்த 245 அந்த லெவல் வரைக்கும் ரிவர்சல் வந்து வராங்க. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்றாங்க, படிப்படியா இந்த S1 பிரேக் பண்ணாங்க, S2வையும் பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு டைரக்டா S3 வரைக்கும் வந்துட்டு அங்கேயிருந்து ரிவர்சல் அப்படின்ற மாதிரி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஒரு இதை மட்டும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி போகுது அப்படின்னு பார்க்க கூடாது. ஆப்போசிட்ல உள்ளதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் இந்த இது வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நீங்க ஐடிஎம் ஸ்ட்ரைக். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்க்கலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 23,550 எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு 23,650, 23,600 இல்லைன்னா 23,700 எல்லாமே ஐடிஎம் தான். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு 23,600 அப்படின்றது 50 பாயிண்ட் ஐடிஎம்மா இருக்கும். இது வந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் 650, 700 அப்படின்றது 150 பாயிண்ட் ஐடிஎம். அப்போ நம்மளுக்கு இது கீழே இருக்கிறது எல்லாமே என்ன செய்யும், 50 பாயிண்ட்டுக்கு மேல கூட்டி என்ன செய்யும், நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கா தான் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம 23,650 அப்போ நம்ம 100 பாயிண்ட் ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்து பார்க்குறோம். என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா
மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்க்க சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் என்னோட பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மீட்டிங் பாயிண்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், டெய்லி வந்து ரெகுலராக அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க. இதில் நம்மளுக்கு மீட்டிங் ஆகி போகுது, அந்த இதுக்கான டீட்டெயிலான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஸோ இதில் பாருங்க, நம்மளுக்கு காலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது 23,550, 23,650 சரிங்களா, இந்த 100 பாயிண்ட். அப்போ 100 பாயிண்ட்ல நம்மளுக்கு இங்கே மீட்டிங் ஆனாங்க அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்றது வந்து நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா. அப்போ நம்மளுக்கு இந்த 550 அப்படின்றது எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து என்ன செய்யுங்க, சொல்லிட்டு போங்க. இப்போ நம்மளுக்கு மீட்டிங் ஆயிருக்கு. மீட்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிவர்சல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 23,550 கால் ஆப்ஷன் வந்து 23,650 புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. பட் ஆனால் டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல சரிங்களா. டாமினேட் பண்ண முடியாம அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. இவங்களும் என்ன செய்யறாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகே, ரிவர்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு மேலே போயிருக்கிறாங்க. மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 2வது ரிவர்சல் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலுக்கு, அதாவது நமக்கு இந்த டாட்டர் லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த லெவலுக்கு இடையிலையும் லெவல்ஸ் வரும். ஆனால் நம்ம அதை வந்து கொடுக்கல, ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து கொடுக்கல சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், ஸ்லோ மூவ்மெண்டமாக இருந்தாலும். அதனால தான் நம்ம டேரெக்டாக இந்த லெவலே வந்து என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் வருது. 2வது நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 245. அதுலேருந்து நம்மளுக்கு 2வதும் ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டு நம்மளுக்கு 2வது என்ன செஞ்சிடறாங்க, கீழே அப்படின்றது வந்து வந்துடுறாங்க. இதில் வந்து மீட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆகிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலே வந்துடுறாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றது S1 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. S1லேருந்து நம்மளுக்கு எங்கே வந்திருக்காங்க, S2 வரைக்கும் இவங்க வந்திருக்கிறாங்க சரியா. ஸோ அதே மாதிரி இப்போ 700 காட்டுறேன். 700 பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. கீழே நம்மளுக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா 245. அதுக்கு கீழே வந்து வரல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, கரெக்டாக நம்மளுக்கு R2 வரை போயிருக்கிறாங்க சரிங்களா. நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், R2 வரை போயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து R1ல சப்போர்ட் எடுத்து 2வது R2 போகிறாங்க. R2லேருந்து நம்மளுக்கு 2வது ரிவர்சல் அப்படின்றது வந்து வருது, புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் பார்க்கலாம், ஓடிஎம் ஸ்ட்ரைக்கையும் பார்க்கலாம். இப்போ நம்ம கால் ஆப்ஷனில் ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தோம்னு வைங்களேன், 23,700 அப்படின்றது கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக வரும். இப்போ வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 23,700 வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு S1ல வந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு நிற்கிறாங்க. S1ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு 2வது ரிவர்சல் கொடுத்து கீழே வந்துட்டாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த S2 இது S2 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு எங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா S3 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. S3க்கு கீழே வந்து என்ன செய்யல, கால் ஆப்ஷன் அப்படின்றது போல அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. இது வந்து கால் ஆப்ஷன் சரிங்களா. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே வந்து என்ன செய்யுங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இந்த லெவல்ஸ் என்ன செய்யுங்க, ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பொறுத்து நம்ம ஏன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அப்படின்னா, காலையில் நம்மளுக்கு எங்கே வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து ஒருத்தங்க ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக மாறுவாங்க, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக மாறுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக போகிறவங்கள வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா என்ன செய்யும், அது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதில் டக்குன்னு நம்மளுக்கு என்ன செய்யுங்க, போய் ரீச் ஆகிடும் நம்மளோட டார்கெட். அதனால நம்ம என்ன செய்கிறோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை டெய்லி வந்து எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி மீட்டிங் பாயிண்டையும் வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக வந்து கவனிங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து தெரியும், மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்க போதா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே போகிறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கா மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மீட்டிங் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு உண்டான லெவல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அப்போ பார்த்தது தான் 23,700 அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்துருக்கு. கால் ஆப்ஷனோடது 172, புட் ஆப்ஷனோடது என்ன செய்யுதுங்க 176 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை நம்ம கூட்டணும், புட் ஆப்ஷனை நம்ம வந்து என்ன செய்யணும், கழிக்கணும். ஓகேங்களா. நான் அந்த லெவல்ஸ் காட்டுறேன், இதில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 23,871 அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 23,700லேருந்து நீங்கள் இந்த 172 அப்படின்றத கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருங்க, 23,871
872 அப்படின்னு வரும் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு 23,871.95 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட் அந்த பைசாலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இதுல காட்டாது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டிடும். சரிங்களா? இந்த 72 அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு 171.95 அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அந்த 5 பைசா 10 பைசாலாம் காட்டாது, இதுல ரவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த 23,700 இருந்து 176 நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 23,524 அப்படின்ற ஒரு லெவல் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து S1 வந்து இருக்கு. சரிங்களா? R1 S1 நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்து நம்ம எடுக்க போறோம். அதே மாதிரி இதுல இருந்து 100 பாயிண்ட் நம்ம மேல எடுத்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து 23,800 125 அப்படின்னு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த 23,800 இருந்து இந்த 125 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 23,925 அப்படின்றது வரும். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க 23,924.75 அப்படின்ற ஒரு லெவல் வந்து வந்திருக்கு. இது நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குங்க, R2 வந்து இருக்க போகுது. இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த 23,700 இருந்து புட் ஆப்ஷன் நம்ம 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுத்தோம் அப்படின்னா 23,600, இது 134 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23,465 அப்படின்றது லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? 23,465.8. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கரெக்டான லெவல்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல நீங்க எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 23,696 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. R1 23,871, R2 23,924, S1 23,524, S2 23,465 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பிரீமியத்தோட லெவலுக்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து இருக்கும் இந்த சண்டே. ஸோ அதில் மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 173 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. R1 229, R2 286, R3 343 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 129, S2 97, S3 64 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறும். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து லெவல்ஸ் வந்து மாறாது. சரிங்களா? இதே லெவல்ஸ் தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் லைவ் வழியாக நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறோம் வர சண்டே. ஓகேங்களா? சண்டே வந்து எத்தனை மணிக்கு அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.